வணக்கம் நண்பர்களே. 2026ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலை ஒட்டி அரசியல் பயணங்கள், பல்வேறு தலைவர்கள் பல மாவட்டங்களுக்கு சென்று இப்போது மக்களை சந்திச்சிட்ருக்காங்க. அதில் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களும் பல பயணங்களை மேற்கொண்டு மக்களை சந்திச்சுட்டு வராரு. பல்வேறு விதமான இன்னல்களையும் தடைகளையும் தாண்டி ஒரு பொது இடத்துல மக்கள் கூடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காவல்துறையும் பல்வேறு விதிமுறைகளை கொடுத்து இது போன்ற அரசியல் பயணங்களுக்கு ஒரு வரைமுறை செஞ்சு இடங்களை ஒதுக்கீடும் செய்கிறாங்க. காவல்துறைக்கு பொதுமக்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல எந்தவித அசம்பாவிதமும் நடக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். லட்சக்கணக்கில் மக்கள் கூடும்பொழுது ஒரு ஆயிரக்கணக்கான போலீஸாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி 27/9/2025 நாமக்கல், கரூர் இது போன்ற இடங்களில் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிற அந்த பயணம் மேற்கொண்டார். இதில் பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டத்தில் அவருடைய பிரச்சார வாகனம் அப்படிங்கிறது ரொம்பவே தடுமாறி அந்தந்த இடத்துக்கு போய் சேர்ந்து அங்கே அவர் பேசுகிறது அப்படிங்கிறத ஆவலாக கேட்குறதுக்காக கூடியிருந்த மக்கள் நெரிசல் அதிகமாகி கரூர் மாவட்டத்தில் இப்போ ஒரு கூட்ட நெரிசல்னால் நிறைய பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு சிலர் கவலைக்கிடம் அப்படின்னு செய்திகள் வந்துட்டுருக்கு. இது மனசுக்கு ரொம்ப வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம். குழந்தைகளையெல்லாம் தயவு செஞ்சு இது போன்ற இடங்களுக்கு அழைச்சிட்டு வராதிங்க. அதே போல் பெண்களும் இது போன்ற இடங்களில் கலந்துக்கிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே கட்டுக்கடங்காமல் போகும் பொழுது காவல்துறையாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அவங்க ஒரு சில முடிவுகளை எடுக்க வேண்டியதும் இருக்குது. அதனால் தயவு செய்து உயிர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதனால் உயிர்களுக்கு மதிப்பளித்து மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்டு இக்கட்டான சூழ்நிலைகளையும் வேதனைக்குரிய சூழ்நிலைகளையும் தவிர்க்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற நிகழ்வுகளில் உயிர் பலி ஏற்படுது அப்படிங்கிறது மனதுக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இனிமேலும் இது போல் நடக்கக்கூடாது. சரியான நேரத்தில் துரிதமாக செயல்பட்ட காவல்துறைக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அதே போல் அடுத்தடுத்து வர சுற்றுப்பயணங்களில் இது போன்ற விஷயங்களை தவிர்க்குமாறு அனைத்து தரப்பினருக்கும் நம்ம வேண்டுகோளையும் வைக்கலாம். நன்றி நண்பர்களே.